ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அழகான புத்தம் புதிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா சுசீந்திரம். இந்த சுசீந்திரம் தாண்டி வந்தாச்சுன்னா நீங்கள் மருங்கூர்னு சொல்லுவாங்க. மருங்கூரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடு இருக்குது. மருங்கூர்னு சொல்லுவாங்க, பழைய ஆட்கள் அப்படின்னா தான் தோப்பூர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அழகான ஒரு புத்தம்புதிய வீடு இருக்குது. இப்போ இந்த வீட்டுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அவங்க வரிசையாக நான் காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு பெரிய கார் கூட விட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. கார் பார்க்கிங் விடலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் கூட நீங்கள் வெட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டுடைய சேர்க்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வெளியேருந்து கொடுத்துருக்காங்க. வெளியேருந்துன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வெளியேருந்து மேலே ஏறிடலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி 2 பெட்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூமோட. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் உங்களுக்கு பெட்ரூம் தேவைன்னா நீங்கள் மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுக்கிற மாதிரி தான் அவங்க வெளியில் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு கார் பார்க்கிங், அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஹாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்டாச் பாத்ரூம், 2 பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கொண்டு வந்திருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் அண்ட் அடிஷ்னலாக மேக்ஸிமம் எந்த வீட்டில் கொடுக்க மாட்டாங்க ஸ்டோர் ரூம். இதில் நம்மளுக்கு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சகல வசதிகளோட நிரம்பி தான் இந்த வீடு வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட், அதாவது தமிழ்நாடு அரசால் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு வீட்டு மனையில் தான் அந்த வீடை எழுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பிரோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடை நீங்கள் வாங்குற டைமில் வந்து உங்களுக்கு பணம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் தான் கையில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, மீதி உள்ள பணத்துக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அரசாங்க பேங்க்லையோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லையோ நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு லோன் வசதி தேவைன்னா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் போதும். நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸுடைய நம்ம ஸ்டாஃப் வருவாங்க. நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்து வீடை சுமூகமாக உங்களுக்கு முடிச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு, டிடிசிபி அப்ரூவல் பிளாட் வீடு. ஸோ டிடிசிபி அப்ரூவல் பிளாட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 33 அடி தார் சாலை, அதாவது பெரிய ரோடு. ஒரு டாரஸ் வரலாம், ஒரு டாரஸ் போகலாம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய ரோடு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன், இபின்னா எல்லா போஸ்ட்டும் அமைச்சு அவங்க இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ், அதாவது கழிவு நீர் ஓடை அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடை நீங்கள் வாங்குற பட்சத்தில் தனிப்பட்டா, நீங்கள் வாங்குற டைமில் ஒரு தனிப்பட்டாவே உங்கள் பேரில் வந்துடும். அண்டு வந்து கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பஞ்சாயத்து தண்ணிம்பாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு அவங்க வந்துட்டு இபி கனெக்ஷன் எடுத்திருக்காங்க. அண்டு போர் போட்டு தண்ணி வசதியும் பண்ணி தந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பஞ்சாயத்து வண்டிக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வசதிகளும் நிரம்பி தான் இந்த வீடு வந்திருக்குது. ஸோ நீங்கள் வாங்கலாம். அதுவும் இல்லாமல் மருங்கூர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இந்த வீடு வந்திருக்குது. இந்த வீட்டோட இன்னொரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 சைட்லேருந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து நீங்கள் வரணும்னா நாகர்கோயில் அண்டு சுசீந்திரம் விளையாட்டு நீங்கள் மருங்கூர் வந்துடலாம். இன்னும் ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடியிலேருந்து கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளமடத்துலேருந்து கூட நீங்கள் வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோவாளையிலேருந்து கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி 4-5 பாதைகள் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு இருக்கனால உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாட்டி நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க, தோவாளையில் இருக்கிறீங்க, அண்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற வெள்ளமடமோ மயிலாடியோ நாகர்கோயிலோ எங்கே வேணாலும் இருக்கட்டும், எந்த சைடில் இருந்தாலும் நீங்கள் வந்துடலாம். 2வது பஸ் வசதி எப்பவும் உங்களுக்கு வந்துட்டு பஸ் வசதி இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய கோயில்கள், சர்ச்சுகள் எல்லாமே அடங்கி இருக்குது, மெடிக்கல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதனால் வந்துட்டு இந்த வீடை வாங்குகிற பட்சத்தில் எல்லா வசதிகளும் நம்ம பக்கத்திலே வந்ததுனால ரொம்ப சூப்பரான ஒரு வீடு. அதுவும் இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வீடு வந்திருக்குது பாருங்கள். இந்த வீட்டுடைய பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உள்ள நீங்கள் வர டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வீடை பிடிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுடைய பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்னு சொன்னால் நல்ல பிரைட்டான ஒரு பெயிண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடை மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஹாலு, ஒரு சிட் அவுட் அண்ட் கார் பார்க்கிங், 2 பெட்ரூம் அட்டாச்சு அண்டு ஸ்டோர் ரூம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடலர் கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இல்லை, மாடல் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு வந்து 39 லட்சம் 39 lakhs ஃபைனலாக கேட்குறாங்க. வந்து பாருங்கள் வீடை. அதுவும் இல்லாமல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம், அதாவது வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் எல்லாம் விரும்புகிறது கிழக்கு பார்த்து தான், இல்லைன்னா வடக்கு பார்த்து வீடு தான் வாங்குவாங்க.
ஸோ இந்த வீடு உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து வந்துருக்குது. இந்த வீட்டுக்கு 2 வாசல்னு சொன்னாலும் உங்களுக்கு முதல் வாசல் கிழக்கு பார்த்து இருக்குது, 2வது வாசல் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்து இருக்குது. ஸோ எல்லாமே வாஸ்து முறைப்படி இந்த வீடை வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடை உங்களுக்கு வாஸ்துப்படி தான் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். அடிஷ்னலாக இதை ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எல்லா வசதிகளும் நிரம்பி தான் வந்துருக்குது. அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய எல்லா புது வீடியோவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.